அத்தியாயம் 15 பிரியாவிடை. மன்னரின் தனிப்பட்ட படைக்கலச் சாலையில் இருந்து வெளியேறிய ஆதவன் பழைய ஆதவனாக இல்லை. அவன் தோள்களில் ஒரு பேரரசின் மறைபொருட் சுமை ஏறியிருந்தது. அவன் இடையில் ஒரு மன்னனின் மரண ஆணை உறங்கிக் கொண்டிருந்தது. அவன் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தான். அவன் இப்போது ஒரு எளிய வீரனோ ஒற்றனோ அல்ல. அவன் வரலாற்றின் திசையை மாற்றக்கூடிய ஒரு கருவி. அவன் தன் இருப்பிடத்திற்கு திரும்பிய போது அவன் அணியினர் கொற்றன், இளமாறன், செம்பியன், கருணா நால்வரும் பயணத்திற்கு ஆயத்தமாக காத்திருந்தனர். அவர்கள் முகத்தில் ஒரு பெரும் பயணத்திற்கான ஊக்கமும் துணிச்சலும் தெரிந்தன. ஆனால் ஆதவனின் முகத்தில் ஒரு புயலுக்கு முன்னான அமைதி குடிகொண்டிருந்தது. தலைவா, என்ன ஆயிற்று? மன்னர் எதற்காக தனியாக அழைத்தார் என்று கேட்டான் செம்பியன். ஆதவன் அவர்களை பார்த்தான். இந்த முகங்களில் தன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் மன்னரின் இறுதி கட்டளையை இவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த குருதி கரைபடிந்த சுமையை அவன் ஒருவன் மட்டுமே சுமக்க வேண்டும். நம் பயணத்தின் இன்றியமையாமையை மன்னர் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தினார். நாம் செய்யும் சிறு தவறு கூட சோழ நாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார் என்று உண்மையை மறைத்து பேசினான் ஆதவன். அடுத்த நாள் விடியற்காலையில் அவர்கள் ஐவரும் வணிகர்களின் உடையணிந்து ஒரு எளிய மாட்டு வண்டியில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரியாவிடை கொடுத்தனர். அந்த மாபெரும் நகரத்தின் கோபுரங்களும் மாளிகைகளும் மெல்ல மெல்ல பார்வையிலிருந்து மறையும் வரை ஆதவன் திரும்பி பார்த்து கொண்டே இருந்தான். அவன் அந்த நகரத்திற்கு மட்டுமல்ல, தன் வாழ்க்கையின் ஒரு முதன்மையான கட்டத்திற்கே பிரியாவிடை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் நினைவுகள் முல்லையைச் சுற்றிச் சுழன்றன. அவள் கொடுத்த அந்த மூலிகை பையை அவன் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அவள் முகம் அவன் பயணத்திற்கான ஒரே ஆறுதலாகவும் அவன் திரும்ப வருவதற்கான ஒரே காரணமாகவும் இருந்தது. காத்திருப்பேன் என்ற அவள் சொல் அவன் காதுகளில் ஒரு மந்திரம் போல ஒலித்தது.